பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த வாசகத்தை நம்ம தியானிக்கலாம். சர்ச்சில் உட்காரும்போது அதை சொல்லணும். இது நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஈவன் தென் நம்ம அதை தியானிக்கலாம். இன்றைக்கி வாசகம் என்ன? லூக்கா 10வது அதிகாரம். மாசுக்கே போகலையா? என்ன வாசகம் இன்னைக்கு? நல்ல சமாரியன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். அது தெரியும். அப்போ லூக்கா 10வது அதிகாரம் 25லிருந்து 36 வரை. ஓகேவா? வாசிங்க. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள. பிரைஸ் தி லார்ட். அப்போ அது நான் சொல்லி முடிச்சிடுறேன். சாத்தான் எப்படி நம்மளை சோதிக்குவான்? அதான் நான் கேட்டேன். சாத்தான் சோதிப்பது எப்படி? சாத்தான் சோதிக்கிறது எப்படி? சாத்தான் எதை தடை செய்வான்? இறைவார்த்தை. இறைவார்த்தையை வச்சுதான் சாத்தான் சோதிக்குவான். இறைவார்த்தை ஒன்றில்லை, உங்களை நினைவு செய்ய மறைவி கொடுத்துருவான். இறைவார்த்தை வாசிப்பதில் தடை செய்வான். அதை கவனிச்சுக்கிடுங்க. இறைவார்த்தை கேட்கறதில்லையோ கீழ்ப்படுகிறதில்லையோ அதெல்லாம் முதல்ல தடை செய்வான். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சாத்தான் சோதனை செய்தபோது இயேசு கிறிஸ்து எதால் தாக்குதல் செய்தார்? இறைவார்த்தையால் தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இறைவார்த்தை தான் முக்கியம். ஏன் இறைவார்த்தை முக்கியம்? ரோமா 1வது அதிகாரம் 16வது வசனம். இறைவார்த்தை கடவுளின் வல்லமை. அது உங்களுக்கு இப்போ தெரியாது. இறைவார்த்தை எப்போதும் நினைவு கொண்டு இருக்கணும். நீங்கள் ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரும்போது இறைவார்த்தை இதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா இல்லையா? இறைவார்த்தை என்ன சொல்லுது? இறைவார்த்தை என்ன சொல்லணும்னா கடவுள் என்ன சொல்கிறார்? அது இறைவார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரும்போது அங்கே வல்லமை இறங்கும். இஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய எதிராளிகள் இருக்காங்க, நிறைய பிரச்சனை. இப்போல்லாம் என்னன்னா எதிராளிகள் வரும்போது சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை தாக்குவதற்கும் எதிராளிகள் அதிகம் வரும்போது தான் அங்கே நம்ம திரும்பி பார்க்கும்போது கடவுளின் வார்த்தை நம்ம முன்னாடி தெளிந்து தெரியும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆனால் அது என்னன்னா, அதில் நான் பலப்போதும் கடவுள்கிட்ட கேட்பேன், பகைவருக்கு நீ அவங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறேன், அவங்கள அன்பு செய்ய சொல்லியிருக்கிறேன் கடவுளை. பிரைஸ் தி லார்ட். அது எப்படி அன்பு செய்ய முடியும்? பகைவரை எப்படி அன்பு செய்யணும்? ஹல்லேலூயா. ஓகே, பகைவரை ஓகே வெறுக்க வேண்டாம், ஆனால் அன்பு செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களை ஆசீர்வதிக்கணும். ஏன்? பிரைஸ் தி லார்ட். அதை ஒரு கொஸ்டின் மார்க்காக வையுங்க. ஹல்லேலூயா. அப்புறம் இதை நல்ல சமரியா வாசிங்க. இப்போ வாசிங்க. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்போது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் அடித்தாங்க, கள்வர்கள். ஓகே. குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் பார்த்து அவற்றை கட்டி தம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர்? உமக்கு என்ன தோன்றுகின்றது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு,
நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதில் ஒரு மனிதனை பற்றி சொல்கிறார், யூதரை பற்றி சொல்லுவது இல்லையா? பிரைஸ் தி லார்ட். கவனிச்சு கேளுங்க, இதில் பெரிய கருத்துண்டு. நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம், ஆனாலும் இதில் கருத்துண்டு. ஒரு யூதர் எருசலேமிலிருந்து எங்கே போய் கொண்டிருக்கிறான்? எரிகோவுக்கு. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நம்மளும் எப்போதும் போகும்போது ஒரு ஆபத்துள்ளது. என்ன ஆபத்து? கல்வன், திருடன். அது ஆபத்துள்ளது. திருடனாரு? யோவான் 10:10. கல்வன் வருவது எதுக்காக? திருடுவதுக்கும் கொல்லுவதுக்கும் அழிப்பதுக்கும். அதான் நடக்குது. அப்போ எப்போதெல்லாம் திருடனின் தாக்குதல் நமக்கு இருக்கும், சாத்தானின் தாக்குதல் இருக்கும், நம்ம எரிகோவுக்கு போகும்போது தான். எருசலேமை விடக்கூடாது ஒரு காலமும். பிரைஸ் தி லார்ட். இவனுக்கு எப்போ தாக்குதல் கிடைச்சது? எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகும்போது தாக்குதல் இல்லை. எருசலேமில் இருந்தவன் எங்கே போனான்? எரிகோவுக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா ஜப வாழ்க்கை விட்டு வரும்போது, எருசலேம் என்ன? ஜபம் செய்யும் இடம். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில் ஜபம் செய்கிற நேரத்தை விட்டு எரிகோ என்ன? வியாபாரம் செய்யும் இடம். அவன் வியாபாரத்துக்கு தானே வர்றான். அவன்கிட்ட வியாபார பொருளும் பணமும் இருக்கிறனால தானே திருடம் வந்து அவனை அதை திருடிட்டு தாக்குதல் கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். வியாபாரம் செய்யும் இடம் என்ன? நம்ம கம்ஃபர்ட். அப்படின்னா நம்ம சுகம், சௌகரியம், உலகம், சொந்தம், பந்தம், சொந்தக்காரன்கிட்ட பேச போவோம், அதெல்லாம் நம்ம சௌகரியம். ஃபங்க்ஷன்ஸுக்கு அங்கெல்லாம் திருட்டு நடக்கும். மாதம் ஒரே ஒரு தடவை தான் சங்கடப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில். இயேசு சிலுவையில் அடையப்பட்ட போதெல்லாம் மாதம் சங்கடப்படவே இல்லை. அது சங்கடப்பட்டிருந்தால் என் மகனை அவங்களை அறிந்து கொள்ளவில்லையே. பிரைஸ் தி லார்ட். கடவுளை அறிந்து கொள்ளவில்லையே, மெசியாவை அறிந்து கொள்ளவில்லைங்கிற சங்கடம் இன்றைக்கும் மாதாவுக்கு உண்டு. இல்லாமல் சிலுவையில் மரித்ததுக்கெல்லாம் சங்கடப்படவில்லை. மாதா ஒரே ஒரு தடவை தான் சங்கடப்பட்டார், இயேசுவை தொலைத்து விட்ட போது தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை தொலைத்த போதும் மாதாவுக்கு என்ன சங்கடம்? எங்கே தொலைந்தது? இயேசு எப்போதும் தொலைந்து போகும் இடம் எது? திருவிழாவில் தொலைந்து போகும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் திருவிழா கொண்டாடினீங்கன்னா இயேசு தொலைந்து போகாமல் பார்த்துக்கிடுங்க. ஜபம் தொலைந்து போகிறதுக்கு காரணம் அதுதான். சொந்தக்காரங்க வருவாங்க, அங்கே பேசணும், மொபைல் பார்க்கணும், ஸ்க்ரோல், அதெல்லாம் திருவிழா. இந்த உடலை சந்தோஷப்படுத்துகிற திருவிழா தான் இந்த மொபைல் பார்க்குறது, சொந்தம் பந்தம், ஃபோன் பேசுறது. திருவிழாவில் இயேசு காணாமல் போகவார். இயேசு காணாமல் போனால் எங்கே என்ன வரும்? சாத்தான் பூந்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் மாதாவுக்குள்ள சிறப்பு என்ன? மாதா சங்கடப்பட்டது, மாதாவா முதல் சங்கடப்பட்டார். நம்ம எல்லாரும் தினமும் எரிக்கோ போவோம். மாதா என்ன செஞ்சாங்கன்னா, மாதாவுக்கு ஒரு சின்ன சின்ன செயலையும் மாதா பார்த்துக்கிடுங்க. எப்படின்னு ஔசேப்பிதாவுக்கு மாதா மதிப்பு கொடுத்ததுக்கு அடையாளம் பார்த்துக்கணும். நிறைய பேர் என்னென்னா பிள்ளைகளை கூட்டு சேர்த்திக்கிடுவாங்க. நிறைய பேர் சாத்தான் செய்ய வைக்கிறது இப்படி தான். அங்கே 2 கேங் இருக்கும் குடும்பத்துக்குள். ஒன்று மனைவி குழந்தைக எல்லாம் ஒரு கேங்கு, கணவன் ஒரு கேங்கு. இல்லைன்னா கணவன் குழந்தைக ஒரு கேங்கு, மனைவி தனி ஒரு 2 யுத்தம் நடக்கும் அங்கே. பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா கணவனும் மனைவியும் ஒரு கேங்கு, குழந்தைக வேறு குரூப்பு. இது நடக்கும். சாத்தான் இதெல்லாம் தான் செய்வான். பிழவு உண்டாக்கி குடும்பத்துக்குள் இப்படி ஒரு குரூப்பிசம் செய்து வச்சுருவான். அவன் அப்படித்தான் செய்வான். அப்புறம் சாத்தான் கூட சேருவான்? இந்த குரூப்பில் வீக்காக இருக்கிறவங்ககிட்ட சேருவானா, பவராக இருக்கிற ஆள்கிட்ட சேருவானா? பிரைஸ் தி லார்ட். சாத்தான் 2 பேர்கிட்டையும் சேருவான். 2 பேர். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதெல்லாம் கடவுளுக்கு தெரிஞ்சு கடவுள் என்ன செஞ்சார்? என்ன சொன்னார்? தீமையை நன்மையால் வெல்லணும். ஒருத்தன் உங்களை கெட்ட வார்த்தையை சொல்லிட்டான், ரொம்ப மோசமான வார்த்தையை சொல்லிட்டான், அது தீமை. தீமை என்ன? கத்தியால் குத்திட்டான். அப்போ நன்மை என்ன? AK-47. அது AK-47 தானே நன்மை. நன்மையால் வெல்லுங்கள். கத்தியால் குத்தினா நீங்கள் AK-47 அடிங்க. நன்மை என்ன செய்யணும்? அதை கேட்டுட்டு சும்மா இருந்துட்டு சாரி சொல்ல முடியுதா? அதை AK-47 அடிக்கிறது. அப்புறம் அதை இன்னொரு புல்லட் உள்ளே போனோன்னா என்ன செய்யணும்? அவனுக்காக ஜபியுங்கள், ஆசிர்வதியுங்கள். ஆசீர்வாதம்னா என்ன? அவனுக்காக ஜபிக்கிறது தான் மன்னிப்புன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ ஆசீர்வதிக்கிறது என்ன? ஆசீர்வாதத்துக்கு எதிர் என்ன? எப்படி ஜபிக்குவீங்க? மொத்த பார்த்து ஜபிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம்லாம் வராது. அப்போ என்ன செய்வீங்க? குற்றம் சொல்லுவோம்.
அவன் செஞ்சதெல்லாம் ஃபோன் கூப்பிட்டு 6 ஃப்ரெண்ட் இருக்காங்களா, இல்லை அம்மா இருக்காங்களா, அம்மா உயிரோடு இருந்தால் அம்மா, இதெல்லாம் இந்த டஸ்ட்பின் வந்து சொந்த அம்மா தான். ஏது ஊரில் இருந்தாலும் அங்கே ஃபோன் பண்ணி அவங்க தலையில் போட்டு விட்டுறது. அதெல்லாம் அவங்க லாஸ்ட்டு டஸ்ட்பின் ஆகி சீக்கிரம் சத்து போயிடுவாங்க. நிஜமா அவங்க இதயம் வெடிச்சே சத்துருவாங்க. இல்லை வியாதி வரும், அந்த வியாதி இந்த வியாதி. ஒரு 2 பொண்ணுங்க இருந்தால் போதும் ஒரு அம்மாவுக்கு. நீங்கள் கட்டி கொடுத்தா ஆயுசு கேரண்டி. ஒரு பொண்ணு ஒரு 10 வயசு ஆயுசை குறைச்சிடும், இன்னொரு பொண்ணு இன்னொரு 10 வயசு ஆயுசை கம்மி பண்ணிடும். நிஜமா. அதனால் கெட்டி கொடுத்தோட ஃபோனையும் சேர்த்தி கொடுத்து விட்ருங்க. நாங்கள் ஃபோனே வைக்க மாட்டோம் பேசிக்கலாம். அதான் இல்லை, நான் சீரியஸான விஷயம் சொல்கிறேன். ஒரு காலமும் இதெல்லாம் செய்யாதீங்க. ஆசீர்வாதம் என்னென்னா, ஒருத்தர் உங்களுக்கு செய்த கெடுதலை அவங்களை பற்றி மோசமாக யாரிடையும் சொல்லாதீர்கள். அதுதான் ஆசீர்வதிப்பது அவங்களை. பிரைஸ் தி லார்ட். குற்றம் சொல்லாமல் இருக்கணும். கணவனை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னா, மனைவியை ஆசீர்வதிக்கணும்னா, மனைவியால் உங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை பிறரிடம் சொல்லாதீர்கள். கணவனால் ஏற்பட்ட காயங்களை யாரிடம், சொந்த குழந்தைகளிடம் சொல்லாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் வாழ்க்கை வாழ்வதற்கு இதெல்லாம் ஒரு என்னென்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகை படைத்தது இயேசு கிறிஸ்துக்கு தான் தெரியும் இங்கே எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும்னா. ஏன்னா ஆதிகாரியமாக அவர் கட்டளையிட்டிருக்கார், எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சியாக இருக்க சொல்கிறதுக்கு காரணம்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வழி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் கீழ்ப்படுத்தா போதும். மகிழ்ச்சி அமைதியும் அப்படி இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். அது இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இப்போ மாதா எப்படி செய்தாங்கன்னா, மாதாவுக்கு சின்ன சின்ன செயல்களை இதில் காணணும். மாதாவை பற்றி சொல்லணுன்னா அதெல்லாம் அது மாதிரி நமக்கு கிடைத்தது இந்த ஜென்மம். நீ 100 ஜென்மம் எடுத்தாலும் இதுக்கெல்லாம் ஈடாகாது. மாதா நம்மளை அன்பு செய்கிறது நம்ம அறிந்து கொண்டால். மாதா பேசுனது என்ன? இயேசுவிடம் போய் சொன்னார், நானும் உன் தந்தையும் சங்கடப்பட்டோன்னு இல்லை சொல்கிறது, உன் தந்தையும் நானும். பேச்சில் கூட மரியாதை, கணவனுக்கு மதிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஔசேப்பிதா சங்கடப்பட்டாரா இல்லையான்னு கூட தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருந்தா இல்லையான்னு கூட தெரியாது. அவர் யார்கிட்டையும் பேச மாட்டார், தனியாக நடந்துகிட்டு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் அம்மா பிறர் மனதை தன் கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால தான் அது தாய், பரிசுத்த தாய். ஹல்லேலூயா. அது கவனிச்சு பார்த்தா தெரியும் ஒவ்வொரு வசனத்துலையும். நானும் உன் தந்தையும்னு எழுதுறதுக்கு பரிசுத்தாவிக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ஆள் பேசும்போது நானும் உன் தந்தையும் சங்கடம் கொண்டோன்னு சொல்லலையே, உன் தந்தையும் நானும். அதான் மரியாதை. முதல் ஸ்தானம் கணவனுக்கு. எத்தனை பேர் நீங்கள் கொடுக்குறீங்க? அப்புறம் மாதா மாதான்னு கூப்பிட்டா மாதா காது கேட்குமா? பிரைஸ் தி லார்ட். மாதாவை தெரிந்து இப்போ ஆரை நீங்கள் வணங்குகிறீர்களோ, ஆரை பிடித்திருக்கோ அவங்களுக்கு பிடித்ததாக. இப்போ நான் ஒரு டைப்பாக ட்ரெஸ் போட்டிருக்கேன், இல்லை என்னோட ஒரு ஸ்டைலு இருக்குது. அதே மாதிரி ஒரு மாடலில் ஒரு ஆள் எங்கிட்ட பேசும்போது, ஒரு 4 பேர் பேசும்போது நான் அவங்கள கவனிக்குவேன். ஓ பரவாயில்லையே, எனக்கு பிடிச்சதே கலர் போட்டிருக்கேன் அப்படி. அப்போ அது ஒரு மெத்தட். அப்போ மாதாவுக்கு பிடிச்ச என்ன குணமோ அதுதான் நம்ம நடந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். தாழ்மை, அது மாதாவுக்கு பிடிக்கும். வார்த்தை பேசாமல் தாழ்மையாக இருப்பதும், எப்போதும் சமர்ப்பண வாழ்வு. ஹல்லேலூயா. அப்போ இதில் எரிக்கோக்கு போகாமல் பார்த்துக்கிடுங்க. எரிக்கோக்கு நம்ம எல்லாரும் என்னென்னா, தினமும் காலையில் எருசலேமில் நிற்குவோம், சிலுவையெல்லாம் போட்டு எருசலேமில் நிற்குவோம், சாயந்தரம் ஆகும்போது எரிக்கோ நோக்கி போய் கொண்டிருப்போம். போயிடும். சிலவங்க எரிக்கோலையே குடி கொள்வாங்க, வரவே மாட்டாங்க திருப்பி. அது இயேசுவது சீடர்களும் பார்த்தீங்கன்னா இப்படித்தான். இயேசு கூடையே நடந்து அந்த 3 வருஷம் கிளியோபாஸ் அவங்க மனைவி மேரி கூடவே நடந்தார்கள். இயேசு இறந்தாங்கன்னு தெரிஞ்சோடனே எங்கே ஓடிட்டாங்க? எம்மாவுஸுக்கு போயிட்டாங்க, எருசலேமை விட்டுட்டாங்க. இன்னும் எனக்கு என்ன வேலை இங்கே எருசலேமில்? பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளை ஏன் போனாங்க? கடவுளை காணவில்லையே, கடவுள் தான் போயிட்டாரே. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போல்லாம் எரிக்கோக்கு போவோம்? எருசலேமில் கடவுளை காணவில்லை அப்படின்னா நம்ம ஜபத்தில் நமக்கு அனுபவம் கிடைக்காத நிலை வரும்போது நம்ம எல்லாரும் எங்கே போயிடுவோம்? எரிக்கோ. அனுபவம் கிடைக்கலேனாலும் எருசலேமில் தான் இருக்கணும். அதான் விஷயம். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு என்ன செய்தார்? யாக்கோபு ராத்திரி முழுவதும் யுத்தம் செய்தார். யுத்தம்னா என்ன? ஜெபித்தார், ஜெபித்தார், ஜெபித்தார். ஜெயிக்கவில்லை, அனுபவம் கிடைக்கவில்லை. கிடைக்காதப்ப என்ன செய்தார்?
அந்த ஜபத்தை கெட்டிப்பிடிச்சு, யுத்தம் செய்தவரை கெட்டிப்பிடிச்சு என்ன சொன்னார்? எனக்கு பதில் கிடைக்கவில்லையினால் இது கடவுளின் திட்டம் நிறைவேறி கொண்டிருக்குது. அப்படின்னா கடவுள் கூட யுத்தம் செய்ய முடியாது. கடவுள் திட்டத்துக்கு எதிராக நான் யுத்தம் செய்ய முடியாது. நீங்கள் கேட்பதற்கு எதிராக நீங்கள் எவ்வளவு ஜபத்தில் கேட்டும் கிடைக்கவில்லையினால் அது கடவுளின் திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடவுளின் திட்டத்துக்கு கூட நம்ம யுத்தம் செய்யக்கூடாது. கடவுளை வேண்டாம், எனக்கு இன்னும் தான் இதுதான் எனக்கு அதுதான் வேணும்னு யுத்தம் செய்யக்கூடாது. யுத்தம் செய்யும் போது என்ன நடக்கும்? தொடை மஜ்ஜை விழுகப்படும். அப்படின்னா நம்ம ஸ்டெபிலிட்டி போயிடும். நம்மளால் ஸ்டேபிளாக நடக்க முடியாது. நம்ம ஏது நிலையில் இருக்கிறோமோ அங்கேருந்து விழுந்துருவோம். அப்படின்னா நம்ம நம்பிக்கை விழுகிற சூழ்நிலை உண்டாகும். ஹல்லேலூயா. நம்பிக்கை விழுகிற சூழ்நிலை உண்டாகும் போது அது கவனிக்கணும். எப்போதும் நம்ம எல்லாரும் எரிக்கோக்கு போவதற்கு காரணம், கடவுளை விட்டு போவதற்கு காரணம், தாக்குதல் வரும்போது, அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது நம்ம ஜெபிக்குவோம். ஜெபத்துக்கு அனுபவம் கிடைக்காத போது யாக்கோபிடம் கடவுள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுமா? அது தொடக்க நூல் 32வது அதிகாரம் 26 இருக்கு. யாக்கோபு, நானே சொல்கிறேன், நீங்கள் போய் வாசிங்க. தொடக்க நூல் எழுதி வச்சுக்கோங்க. தொடக்க நூல் 32வது அதிகாரம் 26 29 வாசிக்கணும். அப்போ யாக்கோபு ராத்திரியில் ஒரு மனிதனிடம் யுத்தம் செய்கிறான். குஸ்தி இல்லையா? ஆமால் போர் படுகிறார். அப்போ என்ன ஆகும்னா ஜெயிக்க முடியவில்லை. அப்போ போரில் என்னென்னா கடவுளது திட்டத்தை நிறைவேற்ற முடியல. ஆக்சுவலாக அது கடவுள் தான், ஆனால் ஜபிச்சுக்கிட்டே இருக்க. அப்படி இது ஜபம் நாள் நடந்த போர் இது. அப்போ கடவுளால் முடியவில்லை. கடவுள் என்ன செய்கிறார்? ஒரு தட்டு கொடுப்பார் விட்டோன்னா. அப்போ யாக்கோபு என்ன செய்தார்? அவர் அறிந்து கொண்டார். நமக்கு தட்டு கிடைக்கும் போது, அப்படின்னா ஒரு அடி விழுகும்போது, அப்போ புரிந்து கொள்ளணும், இது அடித்தது ஆறு? மனிதனால் அடிக்க முடியாது. ஏன்னா என் பாதுகாப்பு ஆறு கையில் நான் கொடுத்துருக்கிறேன்? கடவுள். ஒருத்தன் உங்களை கெட்ட வார்த்தையில் பேச முடியாது, கை சூண்ட முடியாது, உங்கள் மேலே கேஸ் போட முடியாது, உங்களை தாக்க முடியாது. ஏன்னா நான் ஞானஸ்தான வழியாக, தினமும் திருப்பலி வழியாக என்னையே நான் கடவுளின் வாக்கு தட்டுவேன். நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கேன். நான் நற்கரணை ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அப்போது கடவுள் அனுமதிக்காமல் ஒருத்தன் என்னை கண்ணோக்கி பார்க்கக்கூட முடியாது, மிரட்டக்கூட முடியாது, அவமானப்படுத்த முடியாது, என்னை தாக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இது கடவுள் அனுமதித்தது. கடவுள் அனுமதித்ததை என்ன செய்யணும்? யாக்கோபு என்ன செய்தார்? இது கடவுள்னு தெரிஞ்சக்கப்புறம் யுத்தம் செய்து பிரயோஜனம் இல்லை. என்னை ஆசீர்வதியும். பிரைஸ் தி லார்ட். கடவுள் மனிதன் ஜெயிக்கணும்னா அதுதான் யாக்கோபிடம் கடவுள் சொல்கிறார். நீ மனிதனிடவும் கடவுளிடவும் நீ போராடி நீ வெற்றி கொண்டாய். எப்படி வெற்றி கொண்டாய்? மனிதன் கூட போராடினது என்ன? யாக்கோபு தான் மனிதன். அவனையே வென்றான். எப்படி வென்றான்? இது கடவுளின் திட்டம். அவன் அறிந்து கொண்டது தான் வென்றது. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? கடவுளிடம் வென்றது எப்படி? கடவுள் அறிந்ததுக்கப்புறம் அவன் இந்த வாரியல்லை சரியாக கேட்கவில்லை. அவன் கேட்டானா? நீ உடைச்ச வாரியல்லை எனக்கு சரியா இந்த தொடையை ஹிப் போனை சரியாக்கி கொடுன்னு கேட்டானா? கேட்கலை. என்ன கேட்டார்? ஆசீர்வாதம். அப்படின்னா எனக்கு வந்த துன்பம் எனக்கு ஆசீர்வாதத்துக்குள்ளதுன்னு அவன் அறிந்து கொண்டான். இதுக்குள்ள டெக்னிக் எப்படின்னா, ரோமா 5வது அதிகாரம், இது எப்படி, இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. எப்படி வெல்லுவது, நமக்கு வர துன்பத்தை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றுவது, அதுக்கு ஒரு டெக்னிக் எழுதிக்கிடுங்க. ரோமா 3வது அதிகாரம், ரோமா 5வது அதிகாரம் 3-5 வரை வாசிங்க. துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் அறிந்திருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு துன்பம் வருது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வரும்போது துன்பத்தை என்ன செய்யணும்? துன்பத்திலிருந்து நம்ம அதை என்ன கன்வெர்ட் பண்ணணும்? மன உறுதி. அது என்ன மன உறுதினான்னு? உங்களுக்கு ஒரு துன்பம் வருது, உங்களுக்கு ஒரு கடன் வந்துருச்சு, இல்லை நீங்கள் லோனுக்கு வாங்கின வீடு லோன் அடைக்க முடியாமல் ஜப்தி ஆகி போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்போ இதில் என்ன? இதுதான் ஒரு துன்பம், உங்கள் வாழ்க்கையில் வந்த
துன்பம். இது எப்படி மன உறுதியாக்க முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை செய்தீங்க, வீட்டில் பட்னி பஞ்சம் எல்லாமே, அந்த வேலை கிடைக்கலன்னா போச்சு. அது எல்லா எக்ஸாமெல்லாம் நல்லா எழுதினீங்க, இன்டர்வியூ எல்லாம் பண்ணீங்க, ஆனால் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கல. இப்போ துன்பம். இதை எப்படி மன உறுதியாக மாற்றுவீங்க? மன உறுதினா என்ன? மன உறுதி. மனம் ஒரு இடத்தில் நிற்கணும். என்னென்ன நிற்கணும்? இது எதுக்காக எனக்கு நிகழுது, அதுதான் உறுதிப்படுத்தணும். மனதில் உறுதிப்படுத்தணும். இது கடவுள் எனக்கு அவரது திட்டத்தை செயலாக்கி கொண்டு இருக்கிறார். நான் யுத்தம் செய்து பிரயோஜனம் இல்லை. வீடு ஜப்தி ஆயிடுச்சா, கணவன் எங்கூட சண்டை போடுறாரா, அதுக்காக நான் திரும்பி எல்லாம் சண்டை போடக்கூடாது. இது கடவுள். நம்ம திரும்பி சண்டை போட்டால் கடவுள் கூட யுத்தம் செய்கிறோம். யாக்கோபு மாதிரி நம்மளும் சண்டை போடுறோம், ஒப்போஸ் பண்ணுறோம். வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் என்னோட சுக சௌகரியத்திலேயே இருக்கிறேன், வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட். அப்போ இது வீடு ஜப்தாகுது. அப்போ கடவுள் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்னென்னா சண்டை போடுறோம், ஐயோ வீடு போகக்கூடாது, எங்காவது இன்னும் 10 ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுக்கலாம், அந்த வீடு போகாமல் பார்க்கலாம், மான மரியாதை போயிடும். நோ, கடவுளே நன்றி, என்னை ஆசிர்வதியும், என்னை ஆசிர்வதியும் கடவுளே. வீடு எனக்கு திருப்பித்தானெல்லாம் கேட்க வேண்டாம், என்னை ஆசிர்வதியும். அது செய்யறதுக்கு முன்னாடி பச்சாத்தபிச்சுட்டு கடவுள்கிட்ட கேட்கணும். அதுதான் நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி. அப்போ என்னை ஆசிர்வதியும். ஹல்லேலூயா. அப்போது இது நீங்கள் செய்யும்போது மன உறுதி உங்களுக்கு என்ன தரும்? ஆத்ம தைரியத்தை தரும். தகைமைனா ஆத்ம தைரியம். நமக்கு ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் இது கடவுள் தான் கொடுத்துருக்கார். பார்த்துக்கலாம், கடவுள் பார்த்துக்கிடுவார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் பார்த்துக்கிடுவார்ங்கிறது அந்த ஆத்ம தைரியம். அப்போ நம்ம அழுக மாட்டோம், கவலை கொள்ள மாட்டோம், மகிழ்ச்சி தோணும். அதுதான் எதிர்நோக்கம். எதிர்நோக்கம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தராது. அதுதான் ரோமா 5:5. இப்படி தான் ஏமாற்றம் அடைய மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு வர்ற துன்பத்தை நன்மைக்காக மாற்ற முடியும். 8:28 அதுதான், ரோமா 8:28 அதுதான் சொல்லுது. அப்போ ரோமா 5:3 5 வரை என்ன சொல்லுது? உங்களுக்கு வர துன்பத்தை நீங்கள் என்னவா மாற்றணும்? மன உறுதி. மன உறுதியிலிருந்து என்ன மாறணும்? தகைமை. தகைமைக்கு என்ன சொல்லுவாங்க? ஆத்ம தைரியம். தைரியம் என்ன தரும்? அது எதிர்நோக்கம். அப்போ நம்பிக்கையோடு அடுத்த ஸ்டெப்பாக வளரணும். நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு துன்பம் வரும்போது நம்பிக்கையோடு கீழ் ஸ்டெப்புக்கு போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். பயம், பிரச்சனை, ஜபத்துக்கு செய்கிறதில்ல, ஒன்றும் இல்லை. அப்போது ஒரு நாய் உங்களை கடிக்க ஒடிச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? இல்லை ஒருத்தர் உங்களை கத்தியால் குத்த வர்றா, என்ன செய்யணும்? அப்போ நடந்து கூலாக போவீங்களா? ஒரு 3 பாயிண்ட் ஸ்பீடில் நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? அது 10 ஸ்பீடாக்கி ஓடத்தானே செய்யணும், இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு தாக்குதல் வரும்போது நம்பிக்கை தான் ஒரு ஸ்பீடு, அது இன்னும் கம்மியாக்கி அங்கே சும்மா உட்காந்து படுத்துக்கிடுவீங்களா? அவன் வந்து குத்திட்டு போவான். என்ன செய்யணும்? நம்பிக்கையோட ஸ்பீடு ஜாஸ்தியாக்கணும். ஸ்பீடு ஜாஸ்தியாச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். என்ன ஸ்டெப் ஏறி எதிர்நோக்கம். எதிர்நோக்கத்துக்கு போயாச்சுன்னா பின்ன பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். இந்த வீடு ஜப்தாச்சுன்னா உங்களுக்கு பெங்களா தர்றதுக்காக கடவுள் செய்திருக்கார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இல்லை பெங்களா கிடைக்கலனாலும் இந்த வீட்டில் வராத தூக்கம் ரோட்டில் படுத்தாலும் எனக்கு தூக்கம் வரும். பிரைஸ் தி லார்ட். எப்படிமா அது மாற்றணும்? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? எங்கடா பெங்களா தர்றேன்னு அன்றைக்கி ஸ்பீச்சில் சொன்னார். என்ன இந்த வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லாதது, நான் குடிசையில் போய் இருந்தாலும் எனக்கு நிம்மதி இருக்கும். அதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பெங்களா இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்குள்ளேயே ஏற தோணாது சிலவங்களுக்கு. எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கில் போய் உட்காந்துருக்கிறவங்க, தியேட்டரில் டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க, வீட்டுக்கு போனால் பிரச்சனை, வீட்டுக்கு போக வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ அது கவனிக்கணும். அப்போ இதை எரிக்கோ தான் இன்னைக்கு தான் சப்ஜெக்ட். கடவுள் அங்கேருந்து முன்னாடி போக விட மாட்டேங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதில் இவன் எரிக்கோவுக்கு போயிட்டு இருந்தபோது திருடன் தாக்குவான். சாத்தான் தாக்குவதற்கான காரணத்தை தான் நம்ம சொன்னோம். அப்போது அந்த வழியாக இவன் அடி காயம்பட்டு எந்திரிச்சு நடக்க முடியாது. காயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம காயம்பட்டு கிடப்பதுக்கு காரணம் நம்ம எருசலேமை விட்டு போவதுனால தான். அதான் ஒரு லைன். ஓகேவா? ஒரு லைனில் சொல்லி முடிக்க வேண்டிய விஷயம் நான் அவ்வளவுதான் யோசித்தேன் மனசில். பட்டு பிதா பாருங்கள் கடவுள் எப்படி கொண்டு போகிறாருன்னு பாருங்கள் சப்ஜெக்ட்ஸு. அப்போ இதில் என்னென்னா அடுத்த இது அங்கே யார் வர்றா? லேவியரும் பரிசேயரும் அந்த வழியாக போகிறார்கள். அவங்க 2 பேருமே கடவுளுக்காக வேலை செய்கிறவர்கள். ஆனால் இவனை 2 பேரும் காண்றார்கள், காணாமல் போகவில்லை. அதில் ஸ்பெஷலாக அதில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, they looked at him. looked இருக்காது, வாசிங்க. அவர் அவரை கண்டதும்
கண்டதும் மறுபக்கம் விலகி சென்றார். மறுபக்கம் விலகி சென்றார். அப்படின்னா இந்த கீழே விழுந்து கிடக்கிறவன் தகுதி இல்லாதவன். பிரைஸ் தி லார்ட். அப்போ கீழே விழுந்து கிடக்கிறவன் இந்த பரிசேயரும் லேவியரும் காண்றார்கள். இந்த கீழே விழுந்து கிடக்கிறவன் தகுதி இல்லாதவன், அவனுக்கெல்லாம் மைண்டு செய்ய வேண்டாம், அவனுக்கெல்லாம் நம்ம எதுக்கு உதவி செய்யணும்? வெறுப்பு மனசுக்குள்ளே வரும். கண்டும் மறுபக்கம் சென்று விட்டார்கள். அப்படின்னா இவன் எல்லா நியாயமும் இருக்குது இவங்க சொல்கிறதுக்கு. இவன் தகுதி இல்லாதவன், இவன் நிறைய தப்பு பண்ணியிருப்பான். அப்போ இந்த அடிபட்டு கிடப்பது யார் உங்கள் வாழ்க்கையில்? உங்களை பொறுத்த வரைக்கும் யார்? உங்கள் மனைவியாக இருக்கலாம். உங்களுக்கு யோசித்தாலே கோபம் வெறுப்பும் வரும். இது அனுபவிக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி உண்டு. கணவனாக இருக்கலாம், மாமியாவாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், நான் சொல்கிற புரியுதா, மருமகளாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வெறுப்பு வச்சுருக்கோம். இவங்க எப்படியாவது தீர்ந்து போட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம பல நேரத்தில் ஆறாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். லேவியரும் பரிசேயரும். லேவியர் பரிசேயர்கிட்ட கேட்டால், ஆராய்ச்சி நிற்க வச்சு கேட்டால், அங்கே ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், நீ அதுக்கு போயிடாத, நீ போயிடாத, அவன் அதுக்கு தகுதி உள்ளவன், அவன் மோசமானவன், வியாபாரி, எருசலேம் விட்டு போனவன், பார்த்துக்கிடுங்க, அவன் நம்ம பார்க்காதது நல்லா போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே சமரியன் ஒருத்தர் வர்றார். சமரியனுக்கும் யூதருக்கும் எப்போதுமே பகை உள்ளது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த சமரியக்காரன் இவனை தூக்கி கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாங்க? சாவடி, அப்படின்னா இந்த லாட்ஜ், இந்த கோட்டேஜ் நடத்துகிறவங்க, ஹோட்டல் நடத்துகிறவங்ககிட்ட கொடுக்குறார். சத்திரத்துக்குள் கொண்டு போய் கொடுக்குறார். கொடுத்துட்டு என்ன சொல்லுவார்? 2 நாணயத்தை கொடுப்பார். அப்போ இந்த 2 நாணயம் வந்துருச்சா இங்கே? அப்போ இந்த சத்திரம் ஓனர் யார்? நம்ம ஒவ்வொருத்தரும் தான் சத்திரம் நடத்துகிறோம். இந்த சமரியா யார்? கடவுள் தான் சமரியன். கடவுள் அந்த ஒவ்வொரு சத்திரம் நடத்துகிற நம்மகிட்ட யாரை கொடுத்துருக்கிறார்? இதேபோல் காயமடைந்த மனைவியை கொடுப்பார், பிள்ளைகளை கொடுப்பார், ஓட்டி சம்பாதித்த குழந்தையை கொடுப்பார், அதேபோல் குடி பழக்கவும் பொறுப்பில்லாத கணவனை கொடுப்பார், குற்றம் மட்டும் சொல்கிற மாமியாரை கொடுப்பார், அன்பு செய்ய தெரியாத மாமனாரை கொடுப்பார். ஹல்லேலூயா. கொடுத்து என்ன சொல்லுவார்? 2 நாணயத்தை உனக்கு கொடுத்து கடவுள் சொல்லுவார், இதை வைத்து நீ அவனை பார்த்துக்கொள். இந்த 2 நாணயம் உன் ஆரோக்கியமும் நேரத்தையும் அவனுக்கு கொடு. பிரைஸ் தி லார்ட். அவளுக்கு கொடு, இந்த குழந்தைக்கு கொடு. நான் திரும்பி வருவேன். திரும்பி வரும்போது நீ உன் கையால் செலவாக்கினதை அதுக்கு பல மடங்கு அதிகமாக நான் உனக்கு தருவேன். அது எப்படி கடவுள் தருவார்? லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த எரிகோக்கு போன நபர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாழ்க்கையில் கொடுத்து வச்சிருக்கார். ஒரு பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், இல்லை நம்ம குடும்பத்திலேயே உள்ளவர்களாக இருக்கலாம். இவங்களை எல்லாம் உங்கள் ஆரோக்கியத்தால், உங்களுக்கு கொடுத்த நேரத்தால், அப்படின்னா இந்த உயிர், இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுத்த ஆயுசு, நேரம், அதை செலவாக்கி இதை செய்யுங்க. 2 நாணயம் கடவுள் கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு நாணயம் உங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியமும், இந்த நேரமும், இந்த உயிரும் ஆயுசும். அப்போ இந்த 2 நாணயம் தான். இன்னொன்று உங்கள் ஆரோக்கியம், ஹெல்த்தை வச்சு. அப்படின்னா நீங்கள் வேலை செய்யணும் அவங்களுக்காக. நான் இந்த கிழவனையும் கிழவியை எவ்வளவு காலம் பார்க்குறது? இது சத்து தொலையாதா? எத்தனை பேர் பார்க்குறீங்க? கொலை செய்கிறீர்கள் நீங்கள். மனதில் அப்படி தோணா, இந்த பொம்பளை சத்து போகாதா அப்படின்னு சொல்கிறது கொலை செய்கிறதுக்கு சமம். ஹல்லேலூயா. கடவுள் 2 நாணயத்தை கொடுத்து கடவுள் என்ன சொல்கிறார்? நான் திரும்பி வருவேன். திரும்பி வரும்போது உனக்கு அமுக்கி குலுக்கி பல மடங்காக நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. அப்போது பலவீனமானவர்கள் இந்த சத்திரத்தில் கொண்டு வந்தவன் எப்படி நடக்க முடியாது, புரியாது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. சத்திரத்துக்காரனுக்கு அவனால் என்ன பிரயோஜனம் இருக்கா? அவன் டெய்லி அவனுக்காகத்தான் வேலை செய்யணும், சாப்பாடு வச்சு கொடுக்கணும், குளிப்பாட்டி விடணும். ஒரு பிரயோஜனம் அவனால் இல்லை. அப்போ அயலாளர் ஆறு அயலாளரை அன்பு செய்யணும். அது ஆறு அயலாளர். இந்த காயம்பிட்டு அங்கே கிடக்கிறது ஆறு, அவன் தான் அயலாளர். அந்த அயலாளர் ஆக்சுவலாக ஆறு, இயேசு கிறிஸ்து தான் அந்த அயலாளர்.
இயேசு கிறிஸ்து தான். சிறியவன் ஒருவனுக்கு நீ செய்வது எனக்கே நீ செய்கிறாய். பிரைஸ் தி லார்ட். உங்கள் மாமியாவோ உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்களுக்கு காயம் ஏற்படுத்தினால், உங்களுக்கு புரியாத மாதிரி நடந்து கொண்டால், அது இயேசு கிறிஸ்து தான். அதை இயேசு கிறிஸ்துவாக காணணும் நீங்கள். பிரைஸ் தி லார்ட். அவங்களை பராமரிக்கணும். அவங்களால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது, நஷ்டம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நான் வரும்போது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி நான் மீண்டும் வருவேன். அப்போ அயலாளர் ஆறு அதனால் இந்த கடவுள் ரொம்ப டெக்னிக்காக சொல்லியிருக்கார். இதில் இந்த திருச்சட்டம் மொத்தத்திலேயே என்ன சொல்லுது? நீ உன் கடவுளான ஆண்டவரை முழு மனதோடு அன்பு செய். ரெண்டாவது என்ன சொல்லுது? அயலாளரை அன்பு செய். அப்படின்னா கடவுளாய ஆண்டவரையே அன்பு செய், அது தவிர வேறு எதையும் அன்பு செய்யாதே. ஒரே திருச்சட்டம் தான். நீ கடவுளை மட்டுமே அன்பு செய். பிரைஸ் தி லார்ட். அதை தவிர நீ வேற எதை அன்பு செய்தாலும் அது இல்லை, தவறு. நீ கடவுளையே அன்பு செய், அயலாளரான கடவுளையே அன்பு செய். அப்படின்னா கடவுளையே அன்பு செய், கடவுளையே அன்பு செய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.